தான் வந்து உண்மையிலே சுனாமியின் இதை பார்த்தீங்க பாருங்க. இதில் பாருங்க வணக்கம் உறவுகளே. நாங்கள் இப்போ எச்சரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா செஞ்சா வந்து தெற்கத்தி மாவட்டத்தில் மக்களுக்கு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஒரு சுற்றுலா கடற்கரையிலான இப்போ வந்து நிற்கிறோம். இதில் பார்க்க ஒரு பிரமாண்டமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்நேர வேலையில் இதில் வந்து நிறைய மக்கள் வந்து தங்களுடைய அந்த மன நிம்மதிக்காக வந்து சந்தோஷமாக செல்கின்ற இடம் தான் இந்த கடற்கரை. பார்ப்போம் இப்போ காணொலிக்குள்ள போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பெரிய மாவட்டமான முல்லைத்தீவு மாவட்டத்தில் மிக விலாசமான முறையில் அமைக்கப்பட்ட உல்லாச கடற்கரை. இந்த கடற்கரையில் வந்து நிறைய மக்கள் தினம்தோறும் வருகை தந்து தங்களுடைய துன்பங்களை எல்லாம் மறப்பதற்காக இந்த கடற்கரையில் இருந்து இந்த மணலில் நடந்து திரிந்து விளையாடி உருண்டு உருண்டு செல்கின்ற கடற்கரை தான் இந்த சுற்றுலா கடற்கரை. இந்த கடற்கரையில் வந்து பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் வேறு வேறு கொண்டாட்டங்கள் எல்லாம் இங்கே நிகழ்ந்து வருகின்றன. இந்த இடத்தில் கேக் வெட்டி கொண்டாடுவதும் இப்பொழுது பிரசித்தமாக காணப்படுகின்றது. உண்மையிலே சுனாமியின் போது இந்த கடற்கரை எத்தனையோ உயிர்களை காப்பு கொண்ட ஒரு கடற்கரையாகத்தான் காணப்படுகின்றது. எத்தனையோ வடுக்கள் சுமந்த கடற்கரை தான் இந்த கடற்கரை. எத்தனையோ கண்ணீர்களும் இரத்தங்களும் ஆறாக பெருக்கெடுத்த கடற்கரை இப்பொழுது ஒரு சுற்றுலா தலமாக இருக்கின்றது என்று சொன்னால் அதுக்கு மிக இல்லை. அதன் சுனாமி 2004 பின்பாக மீண்டு வந்த கடற்கரை 2009 பின்பும் இது பழைய நிலைமைக்குத்தான் சென்றது. யுத்த வடுக்களை தாங்கிய இந்த கடற்கரை எத்தனையோ ரணங்களை, மாறாத ரணங்களை வடுக்களாக மக்கள் மனதிலே பதித்துத்தான் சென்றிருக்கின்றது. இப்பொழுது அந்த மக்கள் அதனையெல்லாம் மனதில் நிறுத்தி கொண்டு இந்த கடற்கரையில் வந்து உல்லாசமாக இருக்கும் பொழுதும் அந்த நினைவுகள் வந்து கண்ணீராக நினைத்தபடியே தான் செல்கிறது. இருந்தாலும் எத்தனையோ மக்களின் உல்லாச கடற்கரையாக திகழ்ந்து மட்டுமல்லாமல் எத்தனையோ மக்களின் மனங்களையும் கொள்ளை கொண்டு மன நிம்மதியை இப்பொழுது தந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த முல்லைத்தீவு சுற்றுலா கடற்கலம். பாருங்க, இதில் ஒரு பதாகை ஒன்று போடப்பட்டிருக்கு. என்ன பதாகைன்னு சொல்லிச்சுன்னா இந்த கடற்பகுதி வந்து ஆபத்தானது, குளிப்பதை தவிர்க்கவும் கொண்டு போடுறது. உண்மையிலேயே வந்து இதில் குளிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குதுன்னா இது வந்து ஒரு சுழி வந்து கூடின இடம். இதில் வந்து நிறைய பேர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவங்கள் நிறையவே இருக்குது. அதனால தான் இந்த பதாகை போடப்பட்டிருக்குது. இருந்தாலும் மக்கள் குளித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கொண்டாட்ட வேளைகளில் மக்கள் வந்து கேக் வெட்டி கொண்டாட்டங்களை நிகழ்த்துகிற இடமாகவும் ஒரு நிகழ்வுகளை செய்கிற இடமாக தான் இந்த கட்டிடம் வந்து அமைஞ்சிருக்குது. உண்மையில் நீண்ட விசாலமான ஒரு இடத்துல இந்த சுற்றுலா மையத்தை அமைச்சிருக்கிறாங்க. அங்கால பார்த்திங்கன்னா முன்னுக்கு தேநீர், நீராகாரம் இறந்துவதற்காக கொட்டல்கள், சாப்பாட்டு கொட்டல்கள் என அனைத்துமே அடங்கலாகத்தான் இந்த பீச் வந்து அமைஞ்சிருக்குது. பாருங்கள், நாங்கள் இப்போ ஒரு மதிய வரையிலான் வந்து இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதே பின்னேற வேளையில் வந்து எத்தனையோ மக்கள் இதில் வந்து பார்க்க கண்டுக்கு குளிர்ச்சியான முறையிலாம் இருக்கும் இந்த இடம். அப்படி ஒரு சோலையாகவும் அப்படி ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த மணலில் நடந்தாலே இந்த மன நிம்மதி ஒன்று வர்ற அளவுக்கு தான் இருக்குது இந்த உல்லாச கடற்கரை. இதில் பாருங்க, மீனவர்களுடைய தொழில் படகுகள் தொழிலுக்கு சென்று திரும்பி வந்து கரையே வந்து ஒதுங்கி விடப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க, எத்தனையோ பாடிகள், தொழிலாளர் பாடிகள் எல்லாம் அப்படியே இருக்குது. அனைத்து காட்சிகளையும் இங்கே ஒரே நேரத்தில் வந்து ஒரு பின்னேற நேரத்தில் வருவோம் வேண்டாம், முழு காட்சியிலையும் வடிவான முறையில் பார்த்து கொண்டு செல்லலாம். இன்னும் ஒரு விடயம் என்னென்னா இந்த கடற்கரை பகுதி ஒரு மாசற்ற தூய்மையான இடமாக தான் இருக்குது. ஒரு கஞ்சல் குப்பை இல்லாத ஒரு கடற்பகுதி தான் இந்த கடற்பகுதி.